நான் படித்ததில் எனக்கு பிடித்த மௌனராகம் தொடரின் இறுதி பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். சென்னை மாநகரம் மீண்டும் குளிரின் போர்வையை பொருத்தி கொண்டிருந்தது. கடந்த 4 மாதங்கள் கிருஷ்ணா மற்றும் அமுதாவின் வாழ்வில் ஒரு வசந்த காலமாகவே கழிந்தது. பட்டமளிப்பு விழாவிற்கு பிறகு அவர்கள் தங்கள் காதலை இந்த உலகிற்கு அறிவித்தார்கள். இனி ரகசிய பார்வைகள் இல்லை, திருட்டுத்தனமான சந்திப்புகள் இல்லை, பயமும் பதட்டமும் இல்லை. தூய்மையான, நேர்மையான, எல்லையில்லாத காதல் மட்டுமே இருந்தது. கிருஷ்ணாவின் மனநிலை ஆலோசனை அமர்வுகள் முழுமையாக முடிந்திருந்தன. டாக்டர் ரங்கநாதன் தன் இருக்கையில் திருப்தியாக சாய்ந்தபடி, கிருஷ்ணா, மனசார சொல்றேன், நீ இப்போ 100% குணமாயிட்ட. கடந்த காலத்தின் காயங்கள் வெறும் தழும்புகளாக மாறிடுச்சு. அந்த தழும்புகளை ஏற்றுக்கிற பக்குவமும் உன் மனசுக்கு வந்துடுச்சு. உன் உண்மையான மருந்து, உன் உண்மையான மருத்துவர் எல்லாமே அமுதாதான். அந்த தேவதையை உன் ஆயுசுக்கும் பத்திரமா பார்த்துக்க. அது போதும் கிருஷ்ணா என்று கூறி ஒரு தகப்பனின் வாஞ்சையுடன் அவனுக்கு விடை கொடுத்தார் டாக்டர் ரங்கநாதன். பல ஆண்டுகளுக்கு பிறகு கிருஷ்ணா குற்ற உணர்ச்சியின்றி உறங்கினான். ரியாவின் நினைவுகள் உண்டாக்கிய கெட்ட கனவுகள் இனி இரவுகளை பயமுறுத்தவில்லை. பதிலாக அமுதாவின் காதல் நிறைந்த கனவுகள் மட்டுமே அவன் உறக்கத்தை ஆக்கிரமித்தன. பயமின்றி நேசித்தான், முழுமையாக வாழ்ந்தான். ரியா என்ற காயம் இப்போது வழி தராத ஒரு வடுவாக மட்டுமே எஞ்சி இருந்தது. ஆனால் அமுதா, அவனது இரத்தையும் சதையுமான அழகான நிகழ்காலம், அவனது ஒளிமயமான எதிர்காலம். அமுதாவும் தன் வாழ்வில் புதிய அத்தியாயத்தை தொடங்க தயாராக இருந்தாள். வளாக தேர்விலேயே சென்னையின் புகழ்பெற்ற மனநல ஆலோசனை மையத்தில் ஆலோசகராக பணிபுரியும் வாய்ப்பு அவளை தேடி வந்தது. ஆனால் அவள் அந்த வாய்ப்பை இப்போதைக்கு நிறுத்தி வைத்திருந்தாள். தன் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு முடிவுக்காக, ஒரு பெரிய கொண்டாட்டத்திற்காக காத்திருந்தாள். ஒரு வெள்ளிக்கிழமை மாலை அமுதாவும் ஸ்ருதியும் ஒரு காஃபி ஷாப்பில் அமர்ந்திருந்தார்கள். ஸ்ருதி தன் காஃபியை உறிஞ்சியபடியே ஒரு துப்பறி நிபுணரை போல கண்களை சுருக்கி, அம்மு, விஷயத்துக்கு வா, உங்கள் 2 பேருக்கும் எப்போ கல்யாணம் என்று கேட்டாள். அமுதா சிரித்தபடி, எனக்கே தெரியாதுடி, நாங்கள் இன்னும் அதை பற்றி சீரியஸாகவே பேசிக்கவே இல்லை என்றாள். என்னது என்று ஸ்ருதி தன் காஃபி கோப்பையை டங் என்று மேஜையில் வைத்தாள். அவள் முகத்தில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் சரி விகிதத்தில் கலந்திருந்தது. விளையாடுறியா? போன வருஷம் இதே நேரத்தில் அவர் உன்னை பார்க்காம பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சாரு. நீ அவரை பார்க்காம செத்து செத்து பொழைச்ச. ஒரு வழியாக காலேஜ் முழுக்க உங்கள் காதல் காவியம் பெறவே இப்போ 4 மாதமாக ஊர் சுத்தாத இடம் இல்லை. ஆனால் கல்யாணத்தை பற்றி பேசலையா? இது என்ன புது ரகமான புரட்சியாக இருக்குது என்று கேட்டாள் ஸ்ருதி. அமுதா தன் கணத்தில் கை வைத்து யோசித்தாள். இல்லை ஸ்ருதி, அவர் ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. அவர் பார்வை, பேச்சு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு என்று சொன்னாள். ஓஹோ, உன் ஆள் ஒரு மிஸ்ட்ரி மேனாக இருக்காரே. இரு, நான் என் டிடெக்டிவ் மூளையை யூஸ் பண்ணுறேன் என்று அவள் கண்களை மூடி ஒரு நிமிடம் தியானம் செய்வது போல் பாவனை செய்தாள். தியரி நம்பர் 1 என்று அவள் கைவிரலை நீட்டினாள். அவர் உனக்கு தெரியாமல் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ப்ரப்போசல் பிளான் பண்ணுறாரோ? ஒருவேளை பாரிஸில் இருக்கிற ஈஃபில் டவர் மேலே நின்று ப்ரப்போஸ் பண்ண போகிறாரோ என்று கேட்டாள் ஸ்ருதி. அமுதாவை சிரித்து, அவ்வளவு சீனெல்லாம் கிடையாதுடி என்றாள். சரி, தியரி நம்பர் 2, அவர் ஒருவேளை உனக்காக ஒரு கவிதை தொகுப்பு எழுதிட்டு இருக்காரோ என்று கேட்டாள் ஸ்ருதி. கவிதையா? அவர் முகத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லையே என அமுதா சொல்ல, ஓகே, ஃபைனல் தியரி, இதுதான் நிச்சயமாக இருக்கும். அவர் உன்னை எங்கேயாவது கடத்திட்டு போய் ஆள் இல்லாத தீவில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. அதான் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஏற்பாடு பண்ணுறாரு என்று சொன்ன ஸ்ருதியின் கற்பனையை கேட்டு அமுதா வயிறு வலிக்க செய்தாள். போதும், நிறுத்திடி உன் தியரியை. எதுவாக இருந்தாலும் அவர் சொல்லட்டுன்னு காத்திருக்கேன். அந்த சஸ்பென்ஸை என்ஜாய் பண்ணுறதும் ஒரு சுகந்தானே என்றாள் அமுதா. சரி சரி, உன் சாரோட சஸ்பென்ஸை நீ என்ஜாய் பண்ணு. ஆனால் கல்யாணத்துக்கு எனக்கு காஞ்சிபுரம் பட்டுப்புடவை எடுத்து தரணும், டீல் என்று ஸ்ருதி கண்ணடித்தாள். அதே நேரத்தில் தன் அறையில் கிருஷ்ணா யாரிடமோ அலைபேசியில் பேசி கொண்டிருந்தான். ஆமாம் மேடம், நான் சொன்ன ஏற்பாடுகள் எல்லாம் சரியா இருக்கா? அந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஒரு சின்ன தவறு கூட நடக்கக்கூடாது. நன்றி, நான் சீக்கிரமே நேரில் வந்து பார்க்குறேன் என்று யாரிடமோ பேசிவிட்டு அவன் அலைபேசியை வைத்தான். அவன் இதயத்தில் ஒரே நேரத்தில் பல உணர்ச்சிகள், உற்சாகம், பதட்டம், எல்லாவற்றிற்கு மேலாக அமுதா மீதான கரை புரண்டோடும் காதல். கிருஷ்ணா அமுதாவை ஒரு அழகான இரவு உணவிற்கு அழைத்திருந்தான். நகரத்தின் மொத்த அழகையும் அதன் வண்ண வண்ண விளக்குகளையும் கொண்ட ஒரு மொட்டை மாடி உணவகம். மெல்லிய வயலின் இசையும் மெழுகுவர்த்திகளின் பொன்னிற ஒளியும் வானத்தின் நட்சத்திரங்களின் மினுமினுப்பும் அந்த இடத்தை ஒரு கனவுலகம் போல மாற்றியிருந்தது. அமுதா ஒரு மெருண் நிற உடையில் மெல்லிய ஆபரணங்களுடன் அலை அலையான கூந்தலுடன் அவள் நடந்து வரும்போது கிருஷ்ணாவுக்கு ஒரு கணம் மூச்சை நின்று போனது. எத்தனை முறை அவளை பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் அவள் அவனை புதிதாக பிறக்க வைத்தாள். அவனும் ஒரு வெள்ளை நிற சட்டையில் கருப்பு பேண்டில் மிக நேர்த்தியாக இருந்தான். மெழுகுவர்த்தியின் மெல்லிய ஒளியில் நட்சத்திரங்களுக்கு கீழே அந்த இடம் ஒரு காதல் சொர்க்கம் போல இருந்தது. ஹாய் என்று அவள் அழகில் தன்னையே மறந்து அவன் சொன்னான். அவள் வெட்கத்தில் இதழ் வைத்து, ஹாய் சார் என்றாள்.
அவர்கள் மெழுகுவர்த்தி ஒளியில் அமர்ந்தார்கள். உணவு ஆர்டர் செய்த பிறகு அமுதா அவன் கையை பற்றி கொண்டு, சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றாள். சொல்லு அமுதா. என்று அவனின் குரல் அத்தனை மென்மையாக இருந்தது. இல்லை, அதுதான் பிரச்சனை என்று அமுதா என்னவோ சொல்ல, என்ன பிரச்சனை அமுதா? என்று சொன்ன அவனின் புருவங்கள் உயர்ந்தன. இன்னும் நான் உங்களை சார்னு கூப்பிட்றது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நாம் இப்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. உங்களை எப்படி கூப்பிட்றதுனே எனக்கு தெரியலை என்று சொன்ன அமுதாவின் முகம் பாவமாக மாறியது. அதை பார்த்து கிருஷ்ணா குறும்புத்தனமாக சிரித்தான். அவன் கண்களில் மின்னல் வெட்டியது. ஆமாம் ஆமாம், அது ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாச்சு. சரி, அமுதான்னு கூப்பிட்டா ரொம்ப ஃபார்மலாக நியூஸ் ரீடர் மாதிரி இருக்குது. சார்னு நீ கூப்பிட்றது எனக்கும் இப்போல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்தாக கூட சார் பால் டப்பா எங்கன்னு தான் கேட்பியா? இல்லை குழந்தைங்க கிட்ட போய் சார் கிட்ட ஹோம்ஒர்க் கேளுங்கன்னு சொல்லுவியா? எனக்கே கேட்க காமெடியாக இருக்குது என்று சொன்னான். அவன் வேண்டுமென்றே கல்யாணம் குழந்தை என்ற வார்த்தையை அழுத்த அமுதாவின் முகம் தக்காளி பழமாக சிவந்தது. ஓ, நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்களா என்று சொன்ன அமுதாவின் முகம் வெட்கத்தில் செந்தாமரை போல சிவந்தது. ஆமாம், நான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பேர் பிரச்சனை முடிப்போம். நான் உன்னை எப்படி கூப்பிடட்டும் என்று கேட்டான் கிருஷ்ணா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடுங்க என்று சொன்னவளின் பார்வை தரையில் பார்த்தது. கிருஷ்ணா அவள் கண்களை உற்று பார்த்து தீவிரமாக யோசிப்பது போல பாவனை செய்தான். அம்மோ, இல்லை, அது ரொம்ப காமன். சரி, என் செல்லக்குட்டி, ச்சே, ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குது. என் பொண்டாட்டி, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. சரி, அம்முமான்னு கூப்பிடவா என்று கேட்டான் கிருஷ்ணா. அந்த வார்த்தை அது அவள் காதுகளில் தேனினும் இனிய சங்கீதமாய் பாய்ந்தது. அவள் கன்னங்கள் இன்னும் சிவந்தன. இதயத்தில் 1000 பட்டாம்பூச்சிகள் ஒரு சேர பறந்தன. அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் கண்களில் அத்தனை காதல் தெரிந்தது. அது அது ரொம்ப அழகா இருக்கு என்று அமுதா சொல்ல, அப்போ அது ஃபிக்ஸ். நீ ஏன் அம்முமா? அப்போ நான் என்று கேட்டான் கிருஷ்ணா. நான் என்னன்னு உங்களை கூப்பிட, நீங்கள் ஏன் ப்ரொஃபஸராக இருந்தீங்க என அவள் யோசிக்க, ஒரு காலத்தில் இருந்தேன், இப்போ இல்லை. இப்போ நான் உன் காதலன், கூடிய சீக்கிரம் உன் கணவனாக போகிறவன். என்ன வேற ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடு என்று சொன்னான் கிருஷ்ணா. அவன் கண்கள் குறும்புத்தனமாக சிரித்து அவளை வம்புக்கு இழுத்தன. கொஞ்ச நேரம் தீவிரமாக சிந்தித்தவள் சட்டென்று கிருஷ் என்று சொல்லிவிட்டு வெட்கத்தில் சிரித்தபடி, நீங்கள் ஏன் கிருஷ், இது ஓகேவா என்று பூனைக்குட்டி போல சிரிங்கினாள். அவனும் மந்தகாச புன்னையுடன் சரி என்பது போல தலையசைத்தான். அவள் கைகள் கிருஷ்ணா இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டான். அப்போது அவன் முகம் திடீரென்று தீவிரமானது. அம்முமா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என் வாழ்க்கையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். என் கடந்த காலத்தோட ஒரு பகுதியை மட்டும்தான் நீ பார்த்துருக்க. ரியா, என்னோட மன அழுத்தம், என் காயங்களை மட்டும்தான் நீ அறிஞ்சிருக்க. ஆனால் அந்த காயங்களோட வேர் எங்கே இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு தயாராக இரு. என் வாழ்க்கையோட மிக முக்கியமான இடத்திற்கு உன்னை அழைச்சிட்டு போக போகிறேன் என்று சொன்னவனின் குரலில் இருந்த மர்மம் அமுதாவை குழப்பியது. ஒருவேளை அவன் தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அவன் பெற்றோரிடம் தன்னை அறிமுகம் செய்து வைக்கப் போகிறானோ என்று அவள் மனதிற்குள் ஒரு சந்தோஷமான கற்பனை ஓடியது. கண்டிப்பாக வரேன் கிருஷ், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் என்று சிரித்த முகத்துடன் அவள் சொன்னபோது அவள் மனம் எங்கும் உற்சாகம் நிரம்பி இருந்தது. அடுத்த நாள் காலை கிருஷ்ணா அவளை அழைத்து செல்ல வந்தான். அவன் முகத்தில் ஒருவித அமைதியும் அதே சமயம் ஒரு பதட்டமும் தெரிந்தது. கிருஷ், நாம எங்கே போகிறோம், ஏதாவது க்ளூ கொடுங்களேன் என்று அவள் காரில் ஏறியதும் கேட்டாள். நீயே பாப்பா அம்மு, அது என் வாழ்க்கையின் ஆரம்பம், என் அஸ்திவாரம் என்று புதிதாக சொல்லி அமைதியாகி விட்டான். அவர்களின் கார் சென்னையின் புறநகர் பகுதியை நோக்கி 1 மணி நேரத்திற்கு மேலாக பயணித்து ஒரு பெரிய வளாகத்தின் முன் நின்றது. அதன் நுழைவாயிலில் குழந்தைகள் இல்லம் என்ற பெயர் பலகை பெரியதாக இருந்தது. அமுதா ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் கண்கள் அவனை கேள்வியாக பார்த்தன. கிருஷ், இது என்று அமுதா தயங்க, இதுதான் நான் வளர்ந்த இடம் அம்முமா. என் வீடு, என் குழந்தை பருவம், என் டீனேஜ் எல்லாமே இங்கே தான் போச்சு என்று சொன்ன அவன் குரலில் இருந்த உணர்ச்சிகளின் கலவையை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அது ஒரு அழகான அமைதி தழுவும் வளாகம். பெரிய விளையாட்டு மைதானம், சுத்தமான தங்கும் விடுதிகள், மரத்தடியில் படிக்கும் அறைகள், எங்கும் குழந்தைகளின் மழலை சிரிப்பு சத்தம் எதிரொலித்தது. அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். கிருஷ்ணா, வந்துட்டியாப்பா என்று ஒருவர் கிருஷ்ணாவை ஒரு தாய்க்குரிய பாசத்துடன் அணைத்து கொண்டார். அந்த அணைப்பில் அத்தனை அன்பு இருந்தது. கமலாமா என்று கிருஷ்ணா ஒரு சிறு குழந்தை போல அவர் காலில் விழுந்து வணங்கினான். அவன் கண்களில் நீர் திரண்டிருந்தது. அவன் எழுந்து பெருமையுடன் அமுதாவை அறிமுகப்படுத்தினான். அம்மா, இவங்க தான் அமுதா. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே, என் வருங்கால மனைவி என்றான். அவன் முகம் அத்தனை பிரகாசமாக இருந்தது. கமலா அம்மா அமுதாவை வாஞ்சையுடன் உச்சி முதல் பாதம் வரை பார்த்தார்.
மாமா, கிருஷ்ணா உன்னை பற்றி சொல்லாத நாளே இல்லை. என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னார் கமலா அம்மா. அடுத்த சில மணி நேரம் கிருஷ்ணா அமுதாவுக்கு அந்த இல்லத்தை சுற்றி காட்டினான். அவன் உறங்கிய சிறிய படுக்கை, படித்த அறை, நண்பர்களுடன் சண்டையிட்டு விளையாடிய மைதானம் என்று அனைத்தையும் அவளுக்கு காட்டினான். அவன் கை காட்டிய ஒவ்வொரு இடத்திலும் அந்த குழந்தை பருவத்தின் வண்ணமயமான, சில சமயம் வழி நிறைந்த நினைவுகள் சிதறி கிடந்தன. நான் 2 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இங்கே தான் வளர்ந்தேன் அம்முமா. என்றவன் குரல் உடைய தன்னை சமாளித்து கொண்டு, என் அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆஸ்பத்திரி வாசலில் ஒரு துணியில் சுற்றி என்னை போட்டுட்டு போயிட்டாங்களா. போலீஸ் தான் என்னை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க. கமலா அம்மாவும் இங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் தான் என்னை வளர்த்தாங்க என்று அவன் சொல்லவும் அமுதாவுக்கு கண்கள் கலங்கின. அவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் கைகளை ஆறுதலாகவும் இன்னும் இறுக்கமாகவும் பற்றி கொண்டாள். எனக்குன்னு யாருமே இல்லை அம்முமா. சொந்த பந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது மற்ற பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு போகிறப்போ எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்கும். ஆனால் கமலா அம்மா என்ன அவங்க சொந்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. விருப்பம் போல் படிக்க வச்சாங்க. நான் இன்னைக்கு ஒரு பேராசிரியராக நிற்கிறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே கமலா அம்மா அவளுடன் சேர்ந்து கொண்டார். கிருஷ்ணா எங்களுக்கெல்லாம் பெருமையை தேடி தந்திருக்கான். அவனுக்கு ரொம்ப புத்திசாலி. அவன் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பிடிவாதக்காரன், ஆனால் ரொம்ப நல்ல மனசு. அவன் படித்து பெரிய ஆளானதும் இந்த இல்லத்தை ஒரு நாளும் மறக்கலை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட படிப்பு செலவுலையும் அவனோட பங்கு இருக்குது என்று சொன்னார். அதை கேட்டதும் அமுதாவுக்கு கிருஷ்ணாவின் மீது இருந்த காதல் இப்போது பல மடங்கு உயர்ந்து மரியாதையாகவும் பிரமிப்பாகவும் மாறியது. அவனது போராட்டங்கள், அவனது தனிமை, அவனது நம்ப முடியாத மீழ்ச்சி அனைத்தும் அவளை ஆழமாக தொட்டன. அவர்கள் மதிய உணவை அந்த குழந்தைகளுடன் தரையில் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டனர். கிருஷ்ணா அண்ணா, கிருஷ்ணா அண்ணா என்று குழந்தைகள் அவனை மொய்த்து கொண்டன. அவன் அவர்களுடன் சரிசமமாக அமர்ந்து ஒருவனுக்கு ஊட்டிவிட்டு ஒருத்தின் தலையை கோதி சிரித்து பேசி விளையாடினான். அவன் முகம் அத்தனை மகிழ்ச்சியாக, அத்தனை நிறைவாக இருந்தது. அந்த முகத்தை அமுதா இதற்கு முன் பார்த்ததே இல்லை. மதிய உணவிற்கு பிறகு கமலா அம்மா அவர்களை தன் அறைக்கு அழைத்தார். கிருஷ்ணா, அமுதா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்று அவர் தயங்க அமுதா அவரது கைகளில் பிடித்து கொண்டு, என்னன்னு சொல்லுங்கம்மா, நானும் உங்கள் பொண்ணு தானே என்றாள் உரிமையுடன். கிருஷ்ணாவுக்கு ஒரு குடும்பம் இல்லைன்னு நீ நினைக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு ஊழியரும் அவனோட குடும்பம்தான். இப்போது நீ கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அவனை என் சொந்த மகனை நினைக்கிறேன். அதனால் அவன் கல்யாணத்தில் ஒரு அம்மாவாக இருந்து நான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்தணும்னு ஆசைப்படுறேன். நீ தனியாக இல்லைப்பா, நீ எங்கள் எல்லாரோட பிள்ளை என்று அமுதாவிடம் தொடங்கி கிருஷ்ணாவிடம் வந்து கண் கலங்கி நின்றார். அதுவரை தன்னை இறுக்கமாக வைத்திருந்த கிருஷ்ணா பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த அத்தனை உணர்ச்சிகளும் ஒரே நேரத்தில் அணைவுடைக்க ஒரு குழந்தையைப் போல குலுங்கி குலுங்கி அழுதான். அவன் கமலாமாவின் மடியில் சாய்ந்து அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டு, அம்மா, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை என்று சொன்னான். அமுதா அந்த பாச போராட்டத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டாள். அவளுக்கு இப்போது புரிந்தது, கிருஷ்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பு நிறைந்த குடும்பம் இருக்கிறது என்று. கமலாம்மா அமுதாவையும் சேர்த்து அணைத்து கொண்டு, அமுதா, நீயும் இனிமே எங்கள் வீட்டு பொண்ணு தான். என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோமா. அவன் நிறைய கஷ்டப்பட்டுட்டான். உன்னால் இனி அவனுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கணும் என்று சொன்னார். நான் அவரை என் உயிரை பார்த்துப்பேம்மா என்று அமுதா கண்ணீருடன் சத்தியம் செய்தாள். பின்னர் இருவருமாக அவர்களிடமிருந்து விடைபெற்று காரில் ஏறினர். போகும் வழியில் அமுதா ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபடி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக வந்தாள். அவள் முகம் என்று இருந்தது. கிருஷ்ணாவுக்கு உள்ளக்குள் லேசான பயம் தொற்றி கொண்டது. அமுதா, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டான். அவன் குரலில் பதட்டம் தெரிந்தது. அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அம்முமா, ப்ளீஸ் ஏதாவது பேசு. நான் உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும். சாரி என்று சொன்னான். அப்போது கார் ஒரு சிக்னலில் நின்றபோது அவள் சட்டென்று அவன் பக்கம் திரும்பி அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்தாள். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஓனாசில என்ற அவளின் குரல் கடுமையாக ஒலித்தது. அம்முமா, என்னாச்சு என அவன் பதற, இவ்வளோ பெரிய விஷயத்த, இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்க? நீங்கள் ஒரு அனாதை இல்லை கிரிஷ். நீங்கள் 1000 உறவுகளுக்கு சொந்தக்காரர். உங்களை பெற்றவங்க என்ன பாவம் பண்ணினாங்களோ அதான் அவங்க கூட இருக்கார பாக்கி அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் உங்களை வளர்த்தவங்க தெய்வம். இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட சொல்லாமல் எனக்கு யாரும் இல்லைன்னு சீன் போட்டுட்டு இருந்தீங்களா? உங்களை என்ன பண்ண தகும் என்று அவள் கோபமாக பேசுவது போல நடித்தாலும்
அவள் கண்களில் விழுந்த கண்ணீர் அவள் இதயத்தில் இருந்த பெருமையும் காதலையும் காட்டி கொடுத்தது. கிருஷ்ணா ஒரு கணம் திகைத்து பின் அவள் நடிப்பை புரிந்து கொண்டு மெலிதாக புன்னகைத்தான். சத்தியமா என்ன ரொம்ப பயமுறுத்திட்டே அம்முமா. என அவன் சொல்ல, பின்ன என் புருஷனோட கடந்த காலத்தை முழுசா தெரிஞ்சுக்கிட்ட உரிமை எனக்கு இல்லையா? நீங்கள் முன்னாடியே சொல்லலைன்னு உங்கள் மேலே கொஞ்சம் கோபம் இருந்தது உண்மைதான் கிரிஷ் என்றவள் அவள் தோளில் செல்லமாக சாய்ந்து கொண்டாள். அந்த நொடியில் அவர்களின் பந்தம் முன்பை விட 1000 மடங்கு வலுப்பெற்றது. நாட்கள் அழகாய் ரெக்கை கட்டி பறந்தன. 1 வருடம் முன்பு இதே கிறிஸ்மஸ் ஈவ் இரவில் கிருஷ்ணா அமுதாவுக்கு அந்த இதயம் டாலர் பதித்த சங்கிலியை பரிசளித்து தன் காதலை மறைமுகமாக சொன்னான். இன்று மீண்டும் அதே நாள். ஆனால் இன்று மிக மிக சிறப்பானது. கல்லூரி கிறிஸ்மஸ் பார்ட்டி முடிந்ததும் இரவு 9 மணிக்கு கிருஷ்ணா அமுதாவை கடற்கரைக்கு அழைத்து சென்றான். அலைகள் மென்மையாக தழுவி செல்லும் அந்த இடம் மனதிற்கு நிம்மதியை அளித்தது. பட்டமளிப்பு விழா மாலையில் அவர்கள் அமர்ந்த அதே இடத்தில் கிருஷ்ணா நின்றான். அம்மு என்றவன் குரல் உணர்ச்சி பெருக்கில் நடுங்க அவள் முன் மெதுவாக மண்டியிட்டான். பின் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய மென்மையான வெல்வெட் பெட்டியை எடுத்தான். அமுதாவின் இதயம் ஒரு நொடி துடிக்க மறுத்தது. அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. கிருஷ்ணா அந்த பெட்டியை திறந்தான். உள்ளே ஒரு வெற்றை வைரக்கல் பதித்த மோதிரம் இருந்தது. அது வானத்து நட்சத்திரம் போல மின்னியது. அம்மு என கண்ணீருடன் ஆரம்பித்தான் கிருஷ்ணா. கடந்த 2 வருஷங்கள் என் வாழ்க்கையோட அர்த்தத்தையே மாத்திடுச்சு. நான் ஒரு இருட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தேன். எனது கடந்த காலம் என்னை ஒரு பேய் மாதிரி துரத்திட்டு இருந்துச்சு. என் இருட்டை நீ வெளிச்சமாக மாற்றின, என் வழியை நீ காதலாக மாற்றின, என் தனிமையை நீ துணையாக மாற்றின. என் வாழ்க்கை முழுக்க நான் ஒரு அனாதைன்னு தான் வளர்ந்தேன். எனக்கு குடும்பம் இல்லை, சொந்தம் இல்லை, வீடு இல்லைன்னு நான் தினம் தினம் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் நீ வந்த பிறகு தான் எனக்கு புரிஞ்சது நான் தனியாக இல்லைன்னு. என் குடும்பம், என் வீடு, என் உலகம், என் சொந்தம் பந்தம், என் எல்லாமே நீ தான் அம்முமா. என்ன உன் கணவனை எத்திப்பியா? இந்த அனாதைக்கு ஒரு குடும்பத்தை கொடுப்பியா? என் வாழ்க்கையோட நிரந்தர வெளிச்சமா நீ இருப்பியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அமுதா என்று அவன் கேட்டு முடித்தபோது அவன் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. அமுதாவால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவள் ஆனந்த கண்ணீர் மட்டுமே அவளது பதிலாக வழிந்தது. பின் அவள் சட்டென்று அவன் முன் மண்டியிட்டு அவன் முகத்தை தன் மெல்லிய கைகளில் ஏந்தி அவன் கண்ணீரை தன் விரல்களால் துடைத்தாள். கிரிஷ், நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் இனிமே எப்போவுமே தனியாக இருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்காக எப்பவும் இருப்பேன். ஐ வில் மேரி யூ கிரிஷ். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் உலகம், உங்கள் எல்லாமே நானாக மட்டுமே இருக்க ஆசைப்படுறேன் என்று அழுகையும் மகிழ்ச்சியுமாக சொன்னாள் அமுதா. அவள் சம்மதத்தை கேட்டதும் கிருஷ்ணா அந்த மோதிரத்தை அவள் மெல்லிய விரலில் அணிவித்தான். அது அவளுக்காகவே செய்யப்பட்டது போடு கச்சிதமாக பொருந்தி இருந்தது. அவன் எழுந்து அவளையும் தூக்கி நிறுத்து இந்த உலகமே அறியாத ஒரு இறுக்கமான அணைப்பில் அவளை தன்னோடு சேர்த்து கொண்டான். நம்ம கல்யாணம் எப்போ கிரிஷ் என்று அவன் மார்பில் புதைந்தபடி கேட்டாள் அமுதா. சீக்கிரம் அம்முமா. நம்ம கல்யாணம் ஆடம்பரமான மண்டபத்தில் இல்லை, குழந்தைகள் காப்பகத்தில் என் அம்மா முன்னாடி, என் தம்பி தங்கச்சிங்க முன்னாடி நடக்கணும். அதுதான் என் ஒரே ஆசை என்று கிருஷ்ணா சொல்ல, அதுதான் என் ஆசையும் கிரிஷ் என அவன் காதலில் முற்றிலும் கரைந்து போய் சொன்னாள் அமுதா. அடுத்த சில வாரங்கள் திருமண ஏற்பாடுகளில் மின்னல் வேகத்தில் பறந்தன. ஸ்ருதி ஒரு அக்கறையுள்ள தோழியாக எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தாள். ஒரு நாள் அவள் கிருஷ்ணாவிடம் ஏதோ பேசும்போது கிருஷ்ணா சார் என்று அழைக்க கிருஷ்ணா அவளை தடுத்து, ஸ்ருதி ப்ளீஸ், இனி என்ன சார்னு கூப்பிடாத. நீ அம்மாவோட உயிர் தோழி. அப்போ எனக்கும் நீ தங்க மாதிரி தான். இனி என்ன அண்ணான்னு கூப்பிடு என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் ஸ்ருதிக்கு ஒரு கணம் ஆச்சரியத்தில் வார்த்தைகள் வரவில்லை. அவள் கண்கள் கலங்கின. நான் உங்களை அண்ணனு கூப்பிடலாமா என்று கேட்க, ப்ளீஸ், நான் அதை ரொம்ப விரும்புகிறேன் என்று சொன்னான் கிருஷ்ணா. அதை கேட்டு ஸ்ருதியும் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தாள். சரி அண்ணா, நீங்கள் அம்முவை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் என்று ஸ்ருதி சொல்ல, நான் அவளை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் ஸ்ருதி. அவள் தான் என்ன ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக்குறா. அமுதா என் வாழ்க்கையின் பொக்கிஷம் ஸ்ருதி என்று சொன்னான் கிருஷ்ணா. அவர்களின் இந்த உரையாடலை தூரத்திலிருந்து பார்த்த அமுதாவின் இதயம் பூரிப்புள் நிறைந்தது. அவள் வாழ்வில் மிக முக்கியமான 2 நபர்கள் இப்போது அண்ணன் தங்கையாக மாறியிருந்தார்கள். குழந்தைகள் காப்பகம் ஒரு திருமண மண்டபம் போல அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அது எளிமையான ஆனால் அழகான அலங்காரங்கள். விருந்தினர்கள் குறைவுதான். ஸ்ருதி, டாக்டர் சரண்யா, டாக்டர் ரங்கநாதன் மற்றும் சில நண்பர்கள், பேராசிரியர்கள், மிக முக்கியமாக அந்த இல்லத்தின் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஊழியரும் அந்த திருமணத்தின் முக்கிய விருந்தினர்கள். அமுதா சிவப்பு நிற காஞ்சிபுர பட்டுப்புடவையில் மிதமான ஒப்பனையுடன் மணமகளாக ஜொலித்தாள். கிருஷ்ணா பட்டு வேட்டி சட்டையில் ராஜகுமாரனை போல இருந்தான். கமலா அம்மா அமுதாவுக்கு அம்மாவாக இருந்து தாரை வார்த்து கொடுத்தார். அந்த தருணம் அங்கிருந்த அனைவரின் இதயங்களையும் நெகிழச் செய்தது. கிருஷ்ணா அமுதாவின் கழுத்தில் திருமாங்கல்யத்தை அனுபவிக்கும் போது அவர்களது கண்கள் ஒன்றை ஒன்று
ஒன்று சந்தித்து கொண்டன. அந்த ஒரு நொடியில் அவர்கள் 1000 வார்த்தைகளை மனதால் பேசிக்கொண்டார்கள். சடங்குகள் முடிந்தன. அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கணவன் மனைவி ஆனார்கள். குழந்தைகள் பூக்களை தூவி ஆரவாரத்துடன் அவர்களை வாழ்த்தினார்கள். எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா ஒருத்தருக்கொருத்தர் துணையா அன்பா இருக்கணும் என்று கமலா அம்மா இருவரையும் மனதார ஆசீர்வதித்தார். மதியம் அனைவருக்கும் பிரம்மாண்டமான சுவையான விருந்து. கிருஷ்ணாவும் அமுதாவும் குழந்தைகளுடன் தரையில் பாய் விரித்து அமர்ந்து சாப்பிட்டார்கள். அது ஒரு திருமணம் மட்டுமல்ல, அது 2 காயம்பட்ட இதயங்கள் இணைந்து உருவான ஒரு திருவிழா, ஒரு புதிய அழகான குடும்பம் உருவான கொண்டாட்டம். அன்று இரவு கிருஷ்ணாவின் அப்பார்ட்மெண்ட்டில் இனி அது அவர்களது அழகிய இல்லம். பால்கனியில் குளிர்ந்த காற்றை அனுபவித்தபடி வானத்து நட்சத்திரங்களை பார்த்தபடி அமுதா நின்றிருக்க, திடீரென்று கிருஷ்ணா அவளை பின்னால் இருந்து மென்மையாக அணைத்து கொண்டான். அவன் மூச்சு காற்று அவள் கழுத்தில் பட்டது. அம்முமா என்று அவன் குரல் அவள் காதலியை கிசுகிசுத்தது. சொல்லுங்க கிரிஷ் என்று வெட்கத்துடன் அமுதா கேட்க, இன்னைக்கு நம்ம கல்யாணம் எவ்வளவு அழகா நடந்துச்சு. நான் கனவுல கூட இப்படி நினைச்சு பார்க்கல என்றான் கிருஷ்ணா. ஆமா கிரிஷ், இதுதான் நான் கனவு கண்ட கல்யாணம். ஆடம்பரம் இல்லாத அன்பு மட்டுமே நிறைந்த கல்யாணம் என முகம் முழுக்க மகிழ்ச்சியுடன் சொன்னாள் அமுதா. நீ என்னை ஏத்துக்கிட்டதுக்கு, என் கடந்த காலத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் உனக்கு எப்பவும் கடமைப்பட்டிருப்பேன் அம்முமா என கிருஷ்ணா சொன்னதும் அமுதா அவன் பக்கம் திரும்பி அவன் கைகளை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டாள். கிரிஷ், உங்கள் கடந்த காலம்தான் உங்களை இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக மாற்றியிருக்கு. உங்கள் காயங்கள் தான் மற்றவங்க காயத்தை ஆற்றுற சக்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கு. நான் உங்களை உங்கள் காயங்களோட உங்கள் தழும்புகளோட முழுமையாக காதலிக்கிறேன் என்று சொன்னாள். கிருஷ்ணா அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தினான். அவன் கண்கள் காதலில் ததும்பி வழிந்தன. அம்முமா, என் காயங்கள் எல்லாம் ஆறிடுச்சு. உன் அன்பால, உன் காதலால, உன் இருப்பால தான் இதெல்லாம் நடந்துச்சு. நீ என் தேவதை அமுதா என்று சொன்னான் கிருஷ்ணா. நானும் தான் கிரிஷ், என் தனிமை, என் வலி எல்லாமே உங்களால் ஆறிடுச்சு. நீங்கள் தான் என் குடும்பம், என் வீடு, என் எல்லாமே. நீங்கள் இல்லைன்னா நான் செத்து என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் அவளது இதழ்களில் அவன் தன் காதலை மென்மையாக பரிசீலித்தான். கணவன் மனைவியாக அவர்களது முதல் முத்தத்தில் ஒரு தித்திப்பான முடிவில்லாத வாழ்க்கையை தொடங்கினர். 6 மாதங்களுக்கு பிறகு அமுதா பேராசிரியர் சரண்யாவின் வழிகாட்டுதலில் தன் முனைவர் பட்ட படிப்பை தொடங்கி அங்கேயே உதவி பேராசிரியராகவும் பணியாற்றினாள். கிருஷ்ணாவும் அமுதாவும் கல்லூரியில் சக பேராசிரியர்களாகவும் வீட்டில் அன்பான குறும்பான தம்பதியராகவும் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். வார இறுதிகளில் அவர்கள் தவறாமல் குழந்தைகள் காப்பகத்துக்கு சென்று குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட்டார்கள். அவர்கள் இப்போது அந்த இல்லத்தின் செல்ல அண்ணாவாகவும் அக்காவாகவும் ஆக இருந்தார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அமுதா சமையலறையில் எதையோ மும்மாரமாக செய்து கொண்டிருந்த போது கிருஷ்ணா திடீரெனை போல பதுங்கி வந்து அவளை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் கிருஷ்ணா என்று குறும்புடன் அவள் காதில் சொன்னான். குட் மார்னிங் மிஸ்டர் அமுதா என்று அவள் சிரித்தபடி திரும்பினாள். காலையிலேயே உங்களுக்கு பிடிச்ச பழக்காய் பிரியாணி செஞ்சிருக்கீங்க என்று கூறினாள். காலையிலேயே பிரியாணியா? ஆனா நீ எனக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்குற அம்முமா என்று அவள் கழுத்தில் முகம் புதைத்து கொண்டான். அவன் தலைமுடியை கோதியபடி, ஆமா, நான் என் புருஷனுக்கு செல்லம் கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பேன் என்றாள் அமுதா. காலை உணவிற்கு பிறகு அவர்கள் சோஃபாவில் அமர்ந்து ஒருவரை ஒருவர் அணைத்தபடி சூடான காஃபியுடன் பேசி கொண்டிருந்தார்கள். அம்முமா, நான் என் வாழ்க்கையில இவ்வளோ சந்தோஷமா, இவ்வளோ முழுமையா, இவ்வளோ பாதுகாப்பா உணர்ந்ததே இல்லை. எல்லாம் உன்னாலதான் அமுதா என்றான் கிருஷ்ணா. நானும் தான் கிரிஷ், நீ எனக்கு ஒரு புது வாழ்க்கையை, ஒரு புது அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க என்று சொல்லி அவனை இறுக்கி கட்டி கொண்டாள் அமுதா. தன்னவளை அணைத்து அவளிடம் சில்மிஷங்களை தொடங்கி மனைவியை செல்லம் கொஞ்சி கொண்டிருந்தான் கிருஷ்ணா. அவனது சீண்டலில் நாணம் கொண்டு கணவனின் நெஞ்சிலேயே தஞ்சம் புகுந்து கொண்டாள் அமுதா. அவர்களது காதல் நாளுக்கு நாள் வளர்ந்தது. காயங்கள் கட்டாயம் மாறும். ஆம், அவர்களது காயங்கள் முழுமையாக ஆறிவிட்டன. அமுதாவின் அன்பால் கிருஷ்ணாவும், கிருஷ்ணாவின் காதலால் அமுதாவும் முழுமையாக குணமடைந்திருந்தார்கள். அவர்களது காதல் கதை ஒரு அழகான முடிவை எட்டவில்லை. அது ஒரு முடிவில்லாத அழகான காதல் நிறைந்த பயணத்தை தொடங்கியிருந்தது. அவர்களது காதல் கதை பல உடைந்த உள்ளங்களுக்கு எடுத்துக்காட்டு. மனதின் காயங்கள் நிச்சயம் குணமாகும். வழிகள் ஒரு நாள் மறையும். அன்பு எல்லாவற்றையும் சரி செய்யும். நம்பிக்கை வையுங்கள், பொறுமையாக இருங்கள். அன்பு என்பது காயங்களை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த மருந்து. பொறுமை என்பது அந்த மருந்து வேலை செய்ய நாம் அனுமதிக்கும் நேரம். நம்பிக்கை என்பது நாம் மீண்டும் ஒரு நாள் முழுமையாக இருக்க முடியும் என்று அசைக்க முடியாத எண்ணம். கிருஷ்ணா மற்றும் அமுதாவின் காதல் என்னும் மருந்தால் அவர்களின் காயம் முற்றிலும் மறைந்து அமுதம் போன்ற இனிய வாழ்க்கையை பரிசீலித்திருக்கிறது. அவர்களுக்குள் அன்பு மலர்ந்திருக்கிறது. கிருஷ்ணாவும் அமுதாவும் என்றென்றும் ஒன்றாக எப்போது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதே போன்று அழகான கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.